ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நானாக உட்காந்தா பண்ணை கழடாமல் இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரீடு கழடாதனால ரொம்ப பிரச்சனை வரும். ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை தெரிஞ்சுக்காங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்காங்க. இதனால் இலை போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் பண்ணை கழடாமல் இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். பண்ணை கழடாமல் நிறைய பேர் தறி விற்றுட்டு போன கதையெல்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது ஏன் அவங்களுக்கு தெரியாது எப்படி இதை செட் பண்ணுறதுன்னு. அதனால் அவங்களால இது பண்ண முடியாது. இப்போதைக்கு நாடாக உட்காருது, இலை போயிடுது அப்படின்னு. நாடாக உட்காந்து இலை போகாமங்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம இப்போ அதை பார்க்குறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு அடியில் இருக்கிற டோக்கன் செட்டு தான் இதுக்கு மெயின் காரணமே, பண்ணை கழடாமங்கிறதுக்கு. டோக்கன் செட்னால் எதுன்னு பார்த்தீங்களா பாருங்கள், இதுதான் டோக்கன் செட்டு. இது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த சாப்பிட்டு இதில் மோதும். தறி கிட்ட நெருங்கக்குள்ளே இங்கே மோதும். இந்த இடத்துலேருந்து இங்கே மோதும், கிட்ட நெருங்கக்குள்ளே காமிக்கிறேன். இது மாதிரி 1 2 3 இந்தான 1 4 இருக்கும் டோக்கன் செட்டு. இது பாருங்கள், இப்போ இந்த தறியில் பாருங்கள், இந்த டோக்கன் செட்டு அங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. தறி கிட்ட இருக்கிறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி மோதுங்களா? இப்படி மோதி நிற்கும். அப்போ கரெக்டாக அந்த பண்ணைங்க சிலையில் கரெக்டாக ஒட்டும். இங்கேயும் இந்த மாதிரி மோதும். இப்போ இப்படி இருக்கும்போது பண்ணை பண்ணை கழடாது. ஏன்னா இது மேலே தூக்கினா தான் பண்ணை கழட முடியும். பண்ணையால் இது இப்படி மேலே தூக்க முடிஞ்சாதான், இது இப்படி மேலே தூக்கினா தான் அந்த பண்ணை கழட்ட முடியும். பாருங்க, பண்ணைக்கு பின்னாடி இருக்கிற சாப்பிட்டு அப்படி மொத்தமாக ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள், அதான் தெரியுதுங்களா? தூக்கினா இந்த டோக்கன் செட்டு இப்படி தூக்க முடிஞ்சது தான் இந்த ரீடு இப்படி கழடும், மேலே கழண்டுக்கும். பண்ணை நாட மாட்டங்களும் இப்படி கழண்டுக்கும். இந்த டோக்கன் செட்டு தூக்குற மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டோக்கன் செட்டு கொஞ்சமாக தான் கரெக்டாக மோதணும். ஒரு 1/4 இன்ச்சு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக பார்த்துங்களா? ஒரு 1/4 இன்ச்சு தான் மோதி இருக்கும். இன்ச்சு மட்டும் கரெக்டாக மோதுற மாதிரி. கரெக்டாக அதை எவ்வளோன்னா அதை உழு மட்டும் இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? உழு மட்டும் தான் உள்ளே போகணும். 4 இன்ச்சு இதுக்கு அடியில் ஒரு 4 இன்ச்சு மட்டும் தான் இந்த இடத்துக்கு போகணும். இந்த 4 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு மேலே வச்சிங்களா ரன்னிங்கில் இப்போ கையில் திருப்பி பார்த்தீங்களா பண்ணை கழட்டும். ரன்னிங்கில் கழடாது. எப்படி இருந்தாலும் இந்த டப்புன்னு அடித்து இலை பிச்சுக்கிட்டு போயிடும். அது ஒரு 4 இன்ச்சு கரெக்டாக வச்சிங்களா உங்களுக்கு இலை போகாது, கண்டிப்பாக பண்ணை கழண்டுவோம். அதிகமாக 4க்கும் இதே மாதிரி வைக்கணும். இதை அது எப்படி வைக்கிறதுனா, இந்த பட்டையை சுற்றியால் அடிக்கணும். அடித்து இந்த பக்கம் உள்ள இந்த பட்டையை நல்லா அடித்து உள்ளே நவுற்றணும். ஒரு இன்ச்சுக்கு நல்லா உள்ளே நவுற்றணும். இங்கே இருக்கும் பட்டை, ஏன்னா இது 3/4 இன்ச்சு ஏறுற மாதிரி இப்படி இவ்வளோ 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஏறுற மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. இந்த சாப்பிட்டு உள்ளே போடுற மாதிரி இது உள்ளர அந்த மாதிரி வைக்கக்கூடாது. 4 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பட்டையை அடித்து இதை லூஸ் பண்ணி விட்டு இந்த பட்டையை அடித்து உள்ளே நவுற்றணும். நல்லா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு பக்கமாக நவுற்றி விட்டு அடித்து ரெண்டு பட்டையும் சுற்றியில் நல்லா அடிக்கணும். அப்போ தான் நல்லா அடித்தா தான் இது நவரும், பலட்டை வளையும். இல்லைன்னா வளையாது. இப்படி இங்கே இது கழட்ட தேவையில்லை, இது மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு இதை அடித்து வளைக்கணும். அடித்து வளைச்சி உள்ளே நவுற்றணும். அதே மாதிரி 4ஐயும் அடித்து உள்ளே வச்சு நவுற்றணும். அதுக்கப்புறமேட்டு தான் அடியில் இந்த சாப்பிட்ட மேலேங்களையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது அடித்து வளைய சுற்றியில் அடித்து பெரிய சுற்றி வச்சு அடித்தா தான் இது வளையும். சும்மா நீங்கள் கம்பி போட்டு நம்பினாவோ இல்லைனாவோ இது வளையாது. நம்ம இது இந்த சாப்பிட்டு கிட்ட நெருக்கி விட்டு தறிய. இப்போ இது இங்கே ஒரு 4 இன்ச்சு மோதுற மாதிரி வச்சுக்கிறோம், அடியில் வர மாதிரி. இப்போ நல்லா நம்ம மோதிரம் வச்சுக்க. தறி ஓட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டம்முன்னு இடிக்கும். அப்படி இடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. கரெக்டாக எப்பயும் போல் சாப்பிட்டா ஓடுற மாதிரி ஒரு 1/2 நூல் கேப் விட்டு வச்சிட்டிங்களா இந்த இதை கொஞ்சம் கரெக்டாக இறக்கி வைக்கிறதும் ஏற்றி வைக்கிறது இதுக்கேற்ற மாதிரி இங்கே இஷ்டமாக போதும். இதேமாதிரி 4ஐயும் செட் பண்ணிக்கணும். 4 டோக்கன் செட்டையும் செட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டி பார்த்திங்கன்னா தெரியும் வித்தியாசம்.
அந்த டம்முன்னு இடிக்கலன்னா ஓகே. இதை வந்து ரொம்ப லூஸாகவும் வச்சிடக்கூடாது. ரொம்ப லூஸாக வச்சிட்டிங்கன்னா பண்ணை வந்து லைட்டாக கேப் விட்டு ஓடும், புரியுதுங்களா? அதனால் வந்து மோதணும், ஆனால் டம்முன்னு மோதக்கூடாது. அந்த லெவலில் இருக்கணும். அந்த லெவலில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. இந்த டோக்கன் செட்டு வேலை. இந்த பட்டையை வந்து நம்ம அடித்து சுற்றியில் அடித்து தான் இந்த பக்கம் வளைக்க முடியும், புரியுதுங்களா? இப்போ இது நல்லாவே இங்கே தள்ளி இருக்கும், அதனால் அது முக்கால் இன்ச்சு பக்கமாக ஏற்றி வச்சுருப்பாங்க. இதை நம்ம அடித்து இந்த பக்கம் வளைச்சிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே அடிக்க வைக்கிறதா மேலே ஏற்றி வைக்கிறதா தடி நெருக்கி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். இதை செட் பண்ணிக்கணும். இதை பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து முக்கியமான வந்து இந்த டோட்டல் சாப்பிட்டுக்கு ஆயில் விடணும். ஆயில் விடுற இடம் இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று, இதே மாதிரி இந்த காலுக்கு நேரம் அந்த சைடு ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஆயில் விடாமலாம் டிசி இது இங்கே இந்த இடத்துல ஒன்று. இதே மாதிரி இந்த பின்னாடி பக்கம் மேலே வந்து விட முடியும். இந்த சாப்பிட்லேயே வந்து இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி இங்கே இருக்கும் மேலே, அந்த பக்கமாக மேலே இருந்து பார்த்தா தான் தெரியும் தடிக்கு பின்னாடி இருந்து. அது வந்து இலையை ஊற்றி விட்டு அதுக்கு ஆயில் விடணும். இது ஆயில் விட்டு இந்த சாப்பிட்டு கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும். இது நிறைய பேர் நம்ம ஆயிலே விடுறதில்ல. இது வந்து கரெக்டாக இப்படி தூக்கணும், இப்போ டப்புன்னு இப்படி அது இப்படி இறங்கணும், அப்படிங்களா? எந்த இப்போ ஆயில் விடாதனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மேலே தூக்கணும் அப்படியே நிற்கிது. இந்த ஆயில் விட்டு இப்படி, ஆனால் ஒவ்வொரு தடியில் தூக்கவே முடியாது. ஆயில் விடாதனால இது அப்படியே பிடிச்சிக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அது அப்படி மேலே இது வந்து அதுக்கு ஆயில் விட்டு அது லூஸாகிற மாதிரி பண்ணிக்காங்க. ஆயில் விட்டு கல்லை தூக்கி பார்த்தா தூக்க முடியாத மாதிரி பண்ணிக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்தது வந்து இதை மட்டும் பண்ணிக்கிட்டாவே நமக்கு வந்து பண்ண கலண்டுக்கும். இதில் இது வந்து சீலை தறிக்கு வந்து அந்த 4 இன்ச்சு வச்சா தெரியும். இதே வேட்டி தறிக்கு வந்து இந்த மாதிரி 4 இன்ச்சு வைக்கக்கூடாது, அது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஏன்னா அது மொத்துன்னு அடிக்கிறவங்கள நெசுவுலேயே வந்து பண்ண கலண்டுக்கும் மொத்துன்னு அடிக்கக்குள்ள. அதனால் இது சீலை தறிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு 4 இன்ச்சுங்கிறது. இதே வந்து வேட்டி தறிக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 நூல் அரைஞ்சி சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது சேர்த்து வச்சுட்டா அதுவும் பண்ண கலந்துக்கும். ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுவும் பண்ண கலடாது. அது ஒரு அரைஞ்சி 3 நூல் அந்த அளவுக்கு வைக்கலாம். இதோட 1 நூல் சேர்த்து வைக்கலாம். அந்த லெவலுக்கு வச்சா அது ஓப்பன் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் இலை போகாமல் நீங்கள் ஓட்ட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த வீடியோவை கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்கள்.